டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் வயிறு பேதிக்கு எதற்காக சாப்பிடுவது? நம்ம முன்னோர்கள் வருடத்தில் 2 முறை வயிறு பேதிக்கு கொடுப்பாங்க. அதாவது வருடம் 2 என்று சொல்வார்கள். எதற்காக அந்த பேதிக்கு கொடுத்தாங்க? வாய் முதல் ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த உணவு பாதையை சுத்தப்படுத்த வேண்டும். நாம் உண்கின்ற உணவு மூலமாக, நாம் குடிக்கின்ற தண்ணி மூலமாகத்தான் தொற்று ஏற்பட்டு அழுக்கு சேர்ந்து நோயை உண்டாக்குகின்றது. குடல் அடைப்பு இருந்தால், குடல் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் இந்த உடல் சுத்தமாக இருக்காது. அதற்காகத்தான் வருடம் 2 என்று சொல்லி வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு கொடுப்பாங்க. அந்த வயிற்றை சுத்தப்படுத்தினா இரத்தம் சுத்தமாகிவிடும், உடல் சுத்தமாகிவிடும், மனது சுத்தமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்கும், நீண்ட ஆயுளையும் அது பெறும் என்பதற்காகத்தான் வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு கொடுத்தாங்க. முன்னோர்கள் என்ன கொடுத்தாங்க? நிலாவரை மூலிகை, அதை அரைத்து ஒரு உருண்டை கொடுப்பாங்க. காலையில் அதை கொடுத்து வெந்நீர் குடிக்க கொடுப்பாங்க. அல்லது ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமணக்கு எண்ணெயை என்ன பண்ணுவாங்க? வயதுக்கு தக்கவாறு 30 மில்லி அல்லது 60 மில்லி என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் சுத்தமான அந்த விளக்கெண்ணெயை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வெந்நீரை குடிக்க கொடுப்பாங்க. அப்படி குடிக்கும் பொழுது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் சுத்தமாயிரும், வெளியேறிவிடும், பூச்சிகள் இருக்காது. குழந்தையாளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் அந்த குடற்பூச்சிகள்னால் நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு எடுக்க முடியாது. அதே போல் உடம்பில் அரிப்பு தடிப்பு ஏற்படலாம், பிற தொற்றுகள் ஏற்படும். அதனால தான் இந்த வயிறு பேதிக்கு கொடுத்து குடலை சுத்தப்படுத்தி அந்த மலக்குடலில் உள்ள பூச்சிகளையும் வெளியேற்ற அந்த பேதிக்கு நமக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் இதை பின்பற்றுகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நாம் குடிக்கின்ற தண்ணீர் இள வெந்நீராக இருக்க வேண்டும். பச்சை தண்ணியினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாக்டீரியா, நிறைய வைரஸ் அதில் இருக்கும். அதன் மூலமாக கூட நமக்கு மஞ்சள் காமாலை, நமக்கு டைஃபாய்டு காய்ச்சல், அதே போல் காலரா, வாந்தி பேதி, சிறுநீர் தொற்று அல்லது நுரையீரல் தொற்று, இப்படி பல்வேறு நோய்கள் ஏற்படும். அந்த நோய்களிலிருந்து தற்காத்து கொள்ள குடலை சுத்தப்படுத்த எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க? வெந்நீரை நமக்கு கொடுப்பாங்க. இந்த வயிறு பேதிக்கு சாப்பிட்றதுனால கண்டிப்பாக உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளும், இதயத்திலிருந்து, நுரையீரலிலிருந்து, சிறுநீரகத்திலிருந்து, கர்ப்பப்பையிலிருந்து, கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தப்பை அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இயங்கும். அதே போல் செரிமன கோளாறுகள் நமக்கு ஏற்படாது, பசியின்மை பிரச்சனை ஏற்படாது, அதே போல் வயிறு உப்புசம் நமக்கு ஏற்படாது, மூட்டு வலிகள் ஏற்படாது, தோல் நோய்கள் ஏற்படாது, இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், உடலில் எந்த விதமான தொற்றும் ஏற்படாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால தான் வருடத்திற்கு 2 முறை வயிறு பேதிக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்தார்கள். இதை அனைவரும் பின்பற்றினால் நோயின்றி மருந்தின்றி ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.